உலகின் மிகச்சிறந்த மருத்துவர் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் பிலிப் சிட்னி ஜோன்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1836 ஏப்ரல் 15 அன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நியூ சவுத் வேல்ஸோடைய சிட்னியில் இருக்கிற கேம்பல் டவுனில் டேவிட் ஜோன்ஸுக்கும் ஜேன் ஹால் மேண்டர் ஜோன்ஸுக்கும் 5 குழந்தையாக பிறக்கிறார் சர் பிலிப் சிட்னி ஜோன்ஸ். இவர் கூட பிறந்தவங்க 5 பிரதர்ஸும் 6 சிஸ்டர்ஸும் இருந்திருக்கிறாங்க. கூடுதலாக பிலிப் சிட்னி ஜோன்ஸுக்கு ஒரு ஹாஃப் சிப்ளிங்கும் இருந்திருக்கிறாங்க. அதாவது பிலிப் சிட்னி ஜோன்ஸோடைய அப்பாவான டேவிட் ஜோன்ஸ் ஏற்கனவே முதலாவதாக கேத்தரின் ஹியூஸ் அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணியிருந்தாங்க. திருமணத்துக்கு பிறகு பிலிப் சிட்னி ஜோன்ஸோடைய அப்பாவான டேவிட் ஜோன்ஸுக்கும் இவருடைய அப்பாவுடைய முதல் மனைவியான அதாவது பிலிப் சிட்னி ஜோன்ஸோடைய ஸ்டெப் மதரான கேத்தரின் ஹியூஸ் ஜோன்ஸுக்கும் என்என் ஜோன்ஸ் அப்படின்னு ஒரு குழந்தை பிறந்தது. இந்த என்என் ஜோன்ஸ் அப்படின்ற குழந்தை தான் பிலிப் சிட்னி ஜோன்ஸோடைய ஒரு ஹாஃப் சிப்ளிங். இதுக்கப்புறமா பிலிப் சிட்னி ஜோன்ஸோடைய ஸ்டெப் மதரான அந்த கேத்தரின் ஹியூஸ் ஜோன்ஸ் இறந்து போயிடுறாங்க. பிறகு பிலிப் சிட்னி ஜோன்ஸோடைய அப்பாவான டேவிட் ஜோன்ஸ் இவருடைய அம்மாவான ஜேன் ஹால் மேண்டர் ஜோன்ஸை இரண்டாவதா திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு பிலிப் சிட்னி ஜோன்ஸோடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 6 ஆண் குழந்தைகள் 6 பெண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக 12 குழந்தைகள் பிறந்தது. அந்த 12 குழந்தைகள்ல 5வது குழந்தையா தான் பிலிப் சிட்னி ஜோன்ஸ் பிறந்திருந்தாங்க. பிலிப் சிட்னி ஜோன்ஸோடைய அப்பா ஒரு மெர்ச்சண்டா அதாவது வணிகராக இருந்திருக்கிறாங்க. குறிப்பா டேவிட் ஜோன்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை நிறுவி நடத்தி வந்திருக்கிறாங்க. இதனால இவருடைய குடும்பம் ஒரு வசதியான குடும்பமா வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குடும்ப வசதியின் காரணமா பிலிப் சிட்னி ஜோன்ஸ் குழந்தை பருவத்திலிருந்து மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத் தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில 1841ஆம் ஆண்டு பிலிப் சிட்னி ஜோன்ஸுக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக சிட்னியில் இருக்கிற கேம்பல் டவுன்ல இருந்து அதே சிட்னியில் இருக்கிற சரி ஹில்ஸுக்கு இவரை அனுப்புகிறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து பிலிப் சிட்னி ஜோன்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது வில்லியம் டிமத்தி கேப் அப்படின்ற ஒரு ஆசிரியரும் அதே மாதிரி டிஎஸ் டாட்ஸ் அப்படின்ற இன்னொரு ஆசிரியர், இந்த 2 ஆசிரியர்கள் தான் பிலிப் சிட்னி ஜோன்ஸ் பள்ளி பாடங்களை கற்பித்து வந்தாங்க. பிறகு 1846ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் பிலிப் சிட்னி ஜோன்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அந்த சிட்னியில் இருக்கக்கூடிய சரி ஹில்ஸில் இருந்து அதே சிட்னியில் இருக்கிற டார்லிங் பாயிண்ட்டுக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. ஸோ அந்த டார்லிங் பாயிண்ட் ஹை ஸ்கூலில் ஜாயின் பண்ணி 1846ஆம் ஆண்டிலிருந்து பிலிப் சிட்னி ஜோன்ஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது ஹென்ரி கேரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர், அவர் தான் இவருக்கு உயர்கல்வியை கற்பித்து வந்தாங்க. இதே சமயம் பிலிப் சிட்னி ஜோன்ஸ் லட்டின் கிரீக் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா பிலிப் சிட்னி ஜோன்ஸுக்கு மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுது. இதனால இவர் ஒரு மருத்துவம் படித்து ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு இவருடைய உயர்கல்வியின் போதே பிலிப் சிட்னி ஜோன்ஸ் முடிவு செஞ்சிடறாங்க. இதன் பிறகு 1853ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் பிலிப் சிட்னி ஜோன்ஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த டார்லிங் பாயிண்ட் ஹை ஸ்கூல்ல இருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா பிலிப் சிட்னி ஜோன்ஸ் மருத்துவம் படிக்கணும்னு விரும்பினால இவருடைய அப்பா இவரை அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நியூ சவுத் வேல்ஸோடைய சிட்னியில் இருக்கிற டார்லிங் பாயிண்ட்ல இருந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு அனுப்புகிறாங்க. குறிப்பாக லண்டனில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் அங்கே இவரை சேர்த்துறாங்க. இது யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனுடைய ஒரு அங்கம். ஸோ அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் ஜாயின் பண்ணி 1853ஆம் ஆண்டிலிருந்து இவர் பிலிப் சிட்னி ஜோன்ஸ் மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக ஃபஸ்ட் இயர் பிலிப் சிட்னி ஜோன்ஸ் மெடிக்கல் கரிக்குலம் மருத்துவ பாடத்திட்டங்களில் இருக்கக்கூடிய சில கோர்சஸ் இவர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் பிலிப் சிட்னி ஜோன்ஸ் ப்ராப்பராக மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் எம்பிசிஹெச்பி படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. எம்பிசிஹெச்பி அப்படின்னா மெடிசனே பேக்லோரேஸ் செரிஜி அப்படின்னு லட்டினில் எக்ஸ்பான்ஷன். இதுவே இங்கிலீஷில் எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் பிலிப் சிட்னி ஜோன்ஸ் யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவர் யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் படிக்கும்போது மேற்கொண்டு நிறைய மெடிக்கல் நாலேஜஸுக்காக பிலிப் சிட்னி ஜோன்ஸ் இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன்ல இருந்து பிரான்ஸில் இருக்கிற பாரிஸுக்கு போய் சில மாதங்கள் படிக்கிறாங்க. பிறகு அந்த பிரான்ஸில் இருக்கிற பாரிஸில் இருந்து மறுபடியும் இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு போய் யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் பிலிப் சிட்னி ஜோன்ஸ்
தொடர்ச்சியாக இவருடைய மருத்துவ கல்வியை படித்து வந்தாங்க. மருத்துவ கல்வியின் போது இவர் வந்து அனாட்டமி, உடற்கூறியல், ஃபிசியாலஜி, உடலியல், பெத்தாலஜி, நோயியல், கிளினிக்கல் மெடிசன், மருத்துவம், சர்ஜரி, அறுவை சிகிச்சை, மெட்டீரியா மெடிக்கா, மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் ரொம்ப நல்லா படித்து வந்தாங்க. அதில் பர்டிகுலராக அனாட்டமி, கிளினிக்கல் மெடிசன் இந்த 2 பாடங்களை இவர் வந்து நிறைய மெடல்ஸை வின் பண்ணாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இந்த 2 பாடங்களையும் இவர் வந்து படித்தாங்க. அதாவது அனாட்டமி அப்படின்னா உடற்கூறியல். உடற்கூறியல் அப்படின்றது உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி அப்படின்றது. உதாரணத்துக்கு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இருதயம், அது வந்து நம்மளுடைய உடலில் எங்கே அமைஞ்சிருக்கு, அதனுடைய வடிவம் என்ன, அந்த இதயத்தில் எத்தனை சாம்பர்ஸ், அறைகள் இருக்குது, அந்த இதயத்திலிருந்து வெளிவரக்கூடிய இரத்த நாளங்களினுடைய எண்ணிக்கை என்ன, இது மாதிரி உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகளினுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி, உடற்கூறியல் அப்படின்றது. ஸோ இந்த பாடத்தை ரொம்ப சிறப்பாகவே பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா இந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, இது வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற சர்ஜன்ஸ், அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறணும் அப்படின்னா அதுக்குண்டான எக்ஸாமினேஷனை பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்க. பிறகு 1859 அக்டோபர் 29 அன்னைக்கு இவருடைய 23 வயதில் பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து MRCS வந்து பெற்றுறாங்க. அதாவது மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ், MRCS அப்படின்ற அந்த மெம்பர்ஷிப்பை இவர் வந்து பெறாங்க. இதுக்கப்புறமா அதே 1859ஆம் ஆண்டு பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன்ல இருந்து இவர் வந்து MBCHB முடிக்கிறாங்க. அதாவது MBBS வந்து முடிச்சிடுறாங்க. மெடிசனை பேக்லோரிஸ் சர்ஜரி அப்படின்ற பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி டிகிரியை பிலிப் சிட்னி ஜோன்ஸ் முடிக்கிறாங்க. முடித்த பிறகு அதே யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் இவர் வந்து MD படிக்க ஆரம்பிக்கிறாங்க. MD அப்படின்னா டாக்டர் ஆஃப் மெடிசன். இது வந்து மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட். அதையும் அதே யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன்லேயே பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து படித்து வந்தாங்க. பின்னர் 1860ஆம் ஆண்டு பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியையும் யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன்ல இருந்து பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனுக்கு அஃபிலியேட் ஆன, அதுக்கு பக்கத்திலேயே அதனோட தொடர்பில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல், அங்கே 1860ஆம் ஆண்டு ஒரு ஹவுஸ் சர்ஜனாகவும் ஒரு ஹவுஸ் ஃபிசிஷியனாகவும் பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனுக்கு அப்படியே பக்கத்தில் யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ரெண்டுமே ஒன்றை ஒன்று தொடர்பில் உடையது. இதில் இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது. அது மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட. ஸோ அங்கே இவர் வந்து ஹவுஸ் சர்ஜனாகவும் ஹவுஸ் ஃபிசிஷியனாகவும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து மருத்துவம் படித்து அந்த MBCHB, அதாவது MBBS முடித்த உடனே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. MDயும் முடிச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் முடித்தாலும் இவர் வந்து மருத்துவராக தகுதி பெற முடியாது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டல் மாதிரியான சில மருத்துவமனைகளில் ஜாயின் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா இந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே பிலிப் சிட்னி ஜோன்ஸே நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சால் தான் பிலிப் சிட்னி ஜோன்ஸ் ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக தான் இவர் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹவுஸ் சர்ஜனாகவும் ஹவுஸ் ஃபிசிஷியனாகவும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜாயின் பண்ணி ஹவுஸ் சர்ஜனாக சர்ஜிக்கல் ட்ரைனிங், அறுவை சிகிச்சை பயிற்சியை பெற்றாங்க. ஹவுஸ் ஃபிசிஷியனாக மருத்துவ பயிற்சியை பெற்றாங்க, மெடிக்கல் ட்ரைனிங்கை பெற்றாங்க. இதுக்கப்புறமா 1860களுக்கு பிறகு அதே யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலில் இவர் ஒரு ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸராக நியமிக்கப்படுறாங்க. பிறகு மறுபடியும் இவர் வந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து பிரான்ஸில் இருக்கிற பாரிஸுக்கு போய் சில மாதங்கள் இவர் வந்து இவருடைய பயிற்சிகள்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் இங்கிலாந்து இருக்கிற லண்டனுக்கே திரும்புறாங்க. இதுக்கப்புறமா பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து 1861ஆம் ஆண்டு மே 30 அன்னைக்கு அந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய நான் ஏற்கனவே சொன்ன ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெற்ற மாதிரியே அதனுடைய ஃபெல்லோஷிப்பையும் இவர் வந்து பெறாங்க. ஸோ 1861 மே 30 அன்னைக்கு இவருடைய 25 வயதில் ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா FRCSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை வந்து பெறாங்க. FRCS, ஸோ FRCSE வராது கடைசி. ஸோ FRCS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1861 மே 30 அன்னைக்கு பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து இந்த இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன்ல இருந்து மறுபடியும் ஆஸ்திரேலியாவுடைய நியூ சவுத் வேல்ஸில் இருக்கிற சிட்னிக்கே கிளம்பிடுறாங்க. குறிப்பாக இந்த
முறை சிட்னியில் இருக்கிற காலேஜ் ஸ்ட்ரீட் அங்கே இவர் ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஸை 1861ஆம் ஆண்டிலிருந்து ஒரு மருத்துவராக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து அதே சிட்னியிலே இருக்கக்கூடிய சிட்னி இன்ஃபர்மரி, அது இன்னைக்கு சிட்னி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அழைக்கப்படுது. அங்கே 1862ஆம் ஆண்டு ஒரு ஹார்னரி சர்ஜனா, ஒரு கௌரவ அறுவை சிகிச்சை நிபுணராக பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு 1863 ஏப்ரல் 8 அன்னைக்கு கரெக்டாக இவருடைய 27வது பர்த்டே வர்றதுக்கு 7 நாட்களுக்கு முன்னாடி பிலிப் சிட்னி ஜோன்ஸ் இவருடைய 26 வயதில் இவர் வந்து ஹெனா ஹாவர்ட் சார்ட்டர் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு பிலிப் சிட்னி ஜோன்ஸுக்கும் இவருடைய மனைவியான ஹெனா ஹாவர்ட் சார்ட்டர் ஜோன்ஸ் இவங்க 2 பேருக்குமே 3 ஆண் குழந்தைகள் 4 பெண் குழந்தை 3 ஆண் குழந்தைகள் 4 பெண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக 7 குழந்தைகள் பிறந்தது. இது பிலிப் சிட்னி ஜோன்ஸோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து தொடர்ச்சியாக இவருடைய மருத்துவ ஒர்க்கை வந்து பண்ணாங்க. இந்த காலகட்டத்தில் சிட்னி ஹாஸ்பிட்டலில் இவர் ஒரு ஹார்னரி சர்ஜனா, நிறைய அறுவை சிகிச்சையில் நிறைய நுட்பங்களை இவர் வந்து கண்டுபிடிக்கவும் தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1867ஆம் ஆண்டு அந்த நியூ சவுத் வேல்ஸில் தான் சிட்னி இருக்கு. அதே நியூ சவுத் வேல்ஸ்லேயே இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் நியூ சவுத் வேல்ஸ் அதனுடைய ஒரு மெம்பராக 1867ஆம் ஆண்டு பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அடுத்து பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து அறுவை சிகிச்சையில் இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்து அதில் அறுவை சிகிச்சை பண்ணுறதுல ஆர்வம் காட்டினாங்க. அதில் குறிப்பாக ஒவேரியன் டூமர், அதாவது பெண்களினுடைய கருப்பைகளில் கருமுட்டைகள் 2 இருக்கும், ஒவேரிஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அது 2 இருக்கும். அது வந்து ஃப்ளோபியன் டியூப்ல வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அது வந்து யூட்டரஸ் அப்படின்ற கர்ப்பப்பையில் 2 பக்கமும் வந்து இருக்கக்கூடியது தான் இந்த ஒவேரிஸ் அப்படின்றது. இது புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த ஒவேரிஸ் அப்படின்றது தான் எஸ்ட்ரோஜெரோன், அதுக்கப்புறமா ஈஸ்ட்ரோஜன், அதே மாதிரி ப்ரொஜெஸ்ட்ரோன் அப்படி இந்த மாதிரியான, அதாவது எஸ்ட்ரோஜன் அதுக்கப்புறமா இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் இது மாதிரியான ஹார்மோன்ஸை பெண்களினுடைய கர்ப்பப்பையில் செக்ரீட் பண்ணக்கூடியது இந்த ஒரு ஒவேரிஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவேரிஸ்ல இருந்து தான் கருமுட்டை, ஓவா அப்படின்ற கருமுட்டை வந்து உருவாகும். அதுதான் வந்து இந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் அப்படின்ற மாதவிடாய் சுழற்சி அதில் வந்து செயல்படக்கூடியது தான் அந்த ஒவேரிஸ் அப்படின்றது. ஸோ அதில் ஏற்படக்கூடிய ஒரு கட்டி ஒவேரியன் டூமர் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அதை வந்து சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு உண்டான டெக்னிக்ஸ் வந்து அந்த காலகட்டத்தில் கிடையாது. ஸோ ஒவேரியன் டூமர் வந்தாலே நிறைய பெண்கள் வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ அது மாதிரி பிரச்சனை இருந்தது. அப்போ பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து அதை அறுவை சிகிச்சை பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்குண்டான முறைகளை இவர் வந்து கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா இவர் வந்து ஃப்ரான்ஸுக்கெல்லாம் போனனால, அங்கே அதேமாதிரி இங்கிலாந்துலாம் போனனால அங்கேருந்து இந்த விஷயங்கள் இவர் கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா யூரோப்பில் ஒரு சில நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சில மருத்துவமனைகளில் இந்த ஒரு சர்ஜரி பண்ணப்பட்டு அந்த ஒரு ஒவேரியன் டூமர் வந்து நீக்கப்பட்டது. அது வந்து ஓவரெக்டமி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். ஓவரெக்டமி அப்படின்னும் அழைக்கப்படும். அது ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். அந்த ஓவேரிஸில் ஏற்படக்கூடிய டூமரை அகற்றுறதுக்கு உண்டான ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் தான் இந்த ஓவரெக்டமி அப்படின்றது. இது வந்து அந்த காலகட்டத்திலெல்லாம் ஒரு சில மருத்துவமனைகளில் வெளிநாடுகளில் பண்ணப்பட்டது. ஆஸ்திரேலியாவுடைய நியூ சவுத் வேல்ஸில் இருக்கிற சிட்னியில் அது நாள் வரைக்கும் பண்ணப்படலை. அந்த முதல் முறை 1870ஆம் ஆண்டு பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து கையில் எடுத்து அந்த சிட்னியிலே இருக்கக்கூடிய சிட்னி இன்ஃபர்மரியில், இன்றைய சிட்னி ஹாஸ்பிட்டல், அங்கே பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து முதல் முறையாக ஒரு பெண்ணுக்கு இந்த ஓவரெக்டமி அப்படின்ற அந்த ஒவேரியன் டூமரை சக்ஸஸ்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த சர்ஜரியை பண்ணுறாங்க. ஸோ 1870ஆம் ஆண்டு பிலிப் சிட்னி ஜோன்ஸ் இவருடைய 34 வயதில் இதை பண்ணுறாங்க. ஸோ பிலிப் சிட்னி ஜோன்ஸ் தான் சிட்னியிலேயே இந்த சிட்னி இன்ஃபர்மரியில் பெண்களுக்குண்டான அந்த ஒவேரியன் டூமரை ரிமூவ் பண்ணுறதுக்குண்டான சக்ஸஸ்ஃபுல்லான முதல் சர்ஜரியை பண்ணவர் இவர் தான். ஸோ அந்த ஒரு சாதனையை பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து படைக்கிறாங்க. இதுக்கப்புறமா பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து 1872 இந்த சமயமெல்லாம் பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து இன்னும் கூடுதலாக அந்த சிட்னி ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹார்னரி கன்சல்டன்ட் சர்ஜனாகவும் நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து இவருடைய ஒர்க்கிலெல்லாம் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் 1873ஆம் ஆண்டு மார்ச் 29 அன்னைக்கு பிலிப் சிட்னி ஜோன்ஸோடைய அப்பாவான டேவிட் ஜோன்ஸ் அவர் வந்து அவருடைய 80 வயதில் இறந்து போயிடுறாங்க. இது பிலிப் சிட்னி ஜோன்ஸோடைய வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட இழப்பாக இருந்தது. பிலிப் சிட்னி ஜோன்ஸோடைய அப்பா 1793
மார்ச் 8 பிறந்திருந்தாங்க. 1873 மார்ச் 29 அன்னைக்கு அவருடைய 80 வயதில் இறந்து போகிறாங்க. இந்த ஒரு துயரத்திலிருந்து மீண்டு வர்றதுக்குள்ள அதே 1873 ஏப்ரல் 22 அன்னைக்கு, அதாவது ஒரு சில வாரங்களுக்கு பிறகு பிலிப் சிட்னி ஜோன்ஸோடைய அம்மாவான ஜேன் ஹால் மேண்டர் ஜோன்ஸ் அவங்களும் வந்து அவங்களுடைய 71 வயதில் இறந்து போகிறாங்க. ஏன்னா பிலிப் சிட்னி ஜோன்ஸோடைய அம்மா 1802 பிப்ரவரி 21 அன்னைக்கு பிறந்திருந்தாங்க. அவங்க 1873 ஏப்ரல் 22 அன்னைக்கு அவங்களுடைய 71 வயதில் இறந்து போகிறாங்க. இப்படி அடுத்தடுத்த உயிரிழப்புகள் பிலிப் சிட்னி ஜோன்ஸோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இவருக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. இதுக்கிடையில் ஒரு விஷயம் சொல்லணும். டேவிட் ஜோன்ஸ் இவருடைய அப்பா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் கேத்தரின் ஹியூஸ் ஜோன்ஸ் அப்படின்ற பெண்ணை திருமணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவருடைய அம்மாவான ஜேன் ஹால் மேண்டர் ஜோன்ஸை திருமணம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதுக்கு நடுவில் எலிசபெத் வில்லியம்ஸ் ஜோன்ஸ் அப்படின்னு ஒரு பெண் இருக்கிறாங்க. அவங்களையும் டேவிட் ஜோன்ஸ் வந்து திருமணம் பண்ணதான் ஒரு சில தரவுகள் வந்து தெரிவிக்குது. இருந்தாலும் அது வந்து உறுதிப்படுத்தப்படலைன்னாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஸோ இது வந்து பிலிப் சிட்னி ஜோன்ஸோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருடைய அப்பா அம்மாவினுடைய உயிரிழப்பு வந்து இவருக்கு பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் இதிலிருந்து படிப்படியாக பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து மீண்டு வராங்க. மீண்டு வந்ததுக்கு அப்புறமா 1875ஆம் ஆண்டு அந்த நியூ சவுத் வேல்ஸ்ல இருக்கக்கூடிய லின்னேயன் சொசைட்டி ஆஃப் நியூ சவுத் வேல்ஸ் அதனுடைய ஒரு மெம்பரா இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் இதே 1875ஆம் ஆண்டு பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து யூரோப்புக்கு, ஆஸ்திரேலியால இருந்து இவர் வந்து ஐரோப்பாவுக்கு போறாங்க. அங்க போய் இன்னும் சில டெக்னிக்ஸ் எல்லாம், சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ் எல்லாம் இவர் வந்து கத்துக்கிறாங்க. பிறகு திரும்பியும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 1876ஆம் ஆண்டு பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து இவருடைய ஜெனரல் பிராக்டிஸை கைவிட்டுட்டு ஒரு கன்சல்டன்ட் பிசிஷியன் ஆயிடுறாங்க. அதாவது ஒரு ஆலோசனை மருத்துவராக மாறிடுறாங்க. மாறி தொடர்ந்து இவர் வந்து சிட்னியிலே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக ஸ்ட்ராத்ஃபீல்ட் அப்படின்ற இடம். அங்கே 1878ஆம் ஆண்டு பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து ஒரு சின்ன மருத்துவமனை நிறுவி அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து அதே 1878ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் தான் சிட்னியில் ராயல் பிரின்ஸ் ஆல்ஃபிரட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு பெரிய டீச்சிங் ஹாஸ்பிட்டல் நிறுவப்பட்டது. அதுவும் வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் கிடையாது. மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் வழங்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல். ஸோ அது வந்து RPAH அப்படின்னு அழைக்கப்படும். அந்த ராயல் பிரின்ஸ் ஆல்ஃபிரட் ஹாஸ்பிட்டலோடைய போர்டு, அந்த ஹாஸ்பிட்டல் போர்டோடைய ஒரு மெம்பராக 1878ஆம் ஆண்டு பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து அதே சிட்னியிலே இருக்கக்கூடிய கேம்பல் டவுன் காலேஜ் அதனுடைய ஒரு கவுன்சில் மெம்பராக நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆஸ்திரேலியன் மியூசியம் அதனுடைய ஒரு ட்ரஸ்டி அறங்காவலராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா வந்து காங்கிரகேஷனல் தியோலஜியன் காலேஜ் அண்ட் கிராமர் ஸ்கூல் அதனுடைய ஒரு மெம்பராகவும் கூட இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா 1881ஆம் ஆண்டு இவர் வந்து படித்த இவர் படிக்கலை, அந்த சிட்னியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி, அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியினுடைய ஒரு மெம்பர் ஆஃப் செனட்டா 1881ஆம் ஆண்டு பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து ஜாயின் பண்றாங்க. இதுக்கப்புறம் 1882ஆம் ஆண்டு ஒரு ராயல் கமிஷன் ஒன்று இருக்கு. அந்த ராயல் கமிஷன்ல இவர் ஒரு மெம்பரா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இது வந்து குவாரண்டைன் ஸ்டேஷன், அதாவது இப்போ ஏதாவது ஒரு தொற்று நோய் ஏற்படுது அப்படின்னா குவாரண்டைன் பண்ணி அந்த தொற்று நோயினால பாதிக்கப்பட்டவங்களை அங்க வந்து நிலை நிறுத்துறதுக்காக ஒரு ஸ்டேஷன், அதுதான் குவாரண்டைன் ஸ்டேஷன். அது வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்றதுல இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை வந்து ரிப்போர்ட் சமர்ப்பிக்கிறதுக்காக ஒரு ராயல் கமிஷன் இருந்தது. அந்த ராயல் கமிஷன்ல 1882ஆம் ஆண்டு பிலிப் சிட்னி ஜோன்ஸ் ஒரு மெம்பரா வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா 1883ஆம் ஆண்டு பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து மறுபடியும் இந்த முறை வந்து யூரோப் போகிறாங்க. குறிப்பாக இவர் வந்து நியூ சவுத் வேல்ஸ் கவர்மெண்ட் அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற ஆம்ஸ்டர்டாம் அந்த ஒரு இடத்துல 1883ஆம் ஆண்டு ஒரு மீட்டிங் நடந்தது. அது வந்து மெடிக்கல் மீட்டிங் தான். அந்த மீட்டிங்கில் பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து இவருடைய ஸ்டேட்டான நியூ சவுத் வேல்ஸ் அதனுடைய கவர்மெண்டோடைய ரெப்ரசன்டேட்டிவாக இவர் வந்து நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற ஆம்ஸ்டர்டாமில் அந்த மீட்டிங்கில் பங்கேற்றாங்க. அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக யூரோப்லேயே இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு இவர் பயணம் பண்ணி இவர் பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து அங்கு வந்து மருத்துவத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சி அதை வந்து கற்றுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் ப்ராக்டிஸில், அதாவது மருத்துவமனை செயல்முறைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள், அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் அதையுமே வந்து பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து கற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறமா 1886ஆம் ஆண்டு பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் யூரோப்பில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கே திரும்பிடுறாங்க. இதுக்கப்புறமா 1887ஆம் ஆண்டு அந்த சிட்னியிலே இருக்கக்கூடிய
ராயல் பிரின்ஸ் ஆல்ஃப்ரட் ஹாஸ்பிட்டல். அந்த ராயல் பிரின்ஸ் ஆல்ஃப்ரட் ஹாஸ்பிட்டலோடைய ஒரு ஹானரி கன்சல்டிங் ஃபிசிஷியனாக 1887ஆம் ஆண்டு ஃபிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. அடுத்து ஃபிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து டிபர்குலோசிஸ் அப்படின்ற டிபி அது குறித்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிபர்குலோசிஸ் அப்படின்னா ஒரு வகையான காசநோய், அதுதான் வந்து டிபி அப்படின்னு அழைக்கப்படும். இந்த டிபி வந்ததுன்னா பெரும்பாலான நபர்கள் 90% பேருக்கு நுரையீரலில் அது பாதிப்பை ஏற்படுத்தும். மைக்கோபாக்டீரியம் டிபர்குலோசிஸ் அப்படின்ற பாக்டீரியா அதுதான் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அது பாதிப்பை ஏற்படுத்துறது மூலமாக நுரையீரலில் மியூக்கஸ் சளி வந்து ஃபார்ம் ஆகி அது வந்து உடல் முழுக்க வந்து நோய்களை பரப்பி உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு கொடிய நோய் தான் டிபர்குலோசிஸ் அப்படின்ற காசநோய். ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்கு உண்டான அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, ஒருவேளை அந்த டிபர்குலோசிஸ்னால பாதிக்கப்பட்டால் அவங்கள எப்படி காப்பாற்றுறது, ஸோ அந்த ரிசர்ச்லலாம் ஃபிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் ஈடுபட தொடங்குறாங்க. அதில் இவர் வந்து காற்று சுத்தமான காற்று இருக்கணும், அதுக்கப்புறமா உணவு வந்து ரொம்ப பியூரிஃபையாக தூய்மையாக இருக்கணும், அதே மாதிரி குடிக்கக்கூடிய பால் மனிதர்கள் குடிக்கக்கூடிய பால் வந்து அன்இன்ஃபெக்டடாக எந்த விதமான நோய் பாதிப்பும் இல்லாமல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான முறைகளை ஃபிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா சீரம் தெரப்பி அப்படின்னு ஒரு வகையான தெரப்பி இருக்குது. இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் மருத்துவ சிகிச்சையில் அப்படின்றத இவர் வந்து ப்ராமிஸ் பண்ணி அதை வந்து ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த நிலையில் தான் 1892ஆம் ஆண்டு ஃபிலிப் சிட்னி ஜோன்ஸோடைய மனைவியான அந்த ஹெனா ஹாவர்ட் சார்ட்டர் ஜோன்ஸ் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. இது ஃபிலிப் சிட்னி ஜோன்ஸோடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட இன்னொரு இழப்பாக இருந்தது. ஆனால் இந்த இழப்பிலிருந்து ஃபிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து மீண்டு வராங்க. அதே 1892ஆம் ஆண்டு சிட்னியிலேயே தேர்டு இன்டர்கலோனியல் மெடிக்கல் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு மீட்டிங் நடந்தது. அது வந்து தேர்டு இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் காங்கிரஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அந்த மீட்டிங்கோடைய ஒரு பிரசிடெண்டாக 1892ஆம் ஆண்டு ஃபிலிப் சிட்னி ஜோன்ஸ் தான் நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா சில ஆண்டுகளுக்கு பிறகு 1896ஆம் ஆண்டு அந்த சிட்னியிலேயே, அதாவது நியூ சவுத் வேல்ஸ் அந்த ஸ்டேட், அதுக்குண்டான பிரான்ச்சான பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன், அதாவது பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் இங்கிலாந்தில் இருக்குது, அதனுடைய பிரான்ச் நியூ சவுத் வேல்ஸ் பிரான்ச் வந்து நியூ சவுத் வேல்ஸில் இருக்குது. அந்த ஒரு நியூ சவுத் வேல்ஸ் பிரான்ச் ஆஃப் தி பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக 1896ஆம் ஆண்டு ஃபிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அந்த பதவியில் 1897 வரைக்கும் ஃபிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து இருந்தாங்க. அதாவது பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய நியூ சவுத் வேல்ஸ் பிரான்ச்சோடைய ஒரு பிரசிடெண்டாக 1897 வரைக்கும் ஃபிலிப் சிட்னி ஜோன்ஸ் இருந்தாங்க. இதுக்கப்புறமா ஃபிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து ஓப்பன் ஏர் ட்ரீட்மெண்ட்டை அறிமுகப்படுத்துகிறாங்க. சிட்னியிலேயே முதல் நபர், அதாவது நியூ சவுத் வேல்ஸ்லேயே முதல் நபர், இந்த ஸ்டேட்லேயே ஓப்பன் ஏர் ட்ரீட்மெண்ட்டை டிபர்குலோசிஸுக்கான சிகிச்சை முறையாக ஃபிலிப் சிட்னி ஜோன்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினாங்க. இது என்னன்னா, இப்போ டிபர்குலோசிஸ்னால பாதிக்கப்படுறவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கும்போது அவங்க வந்து வெளியே வந்து விடப்படணும். அதாவது மற்றவங்களுக்கு வந்து அந்த தொற்று பரவாத மாதிரி அவங்க வந்து வெளியே வந்து விடப்படணும், வெளிக்காற்று அவங்க மேலே படணும். ஸோ அதன் மூலமாக அவங்களுக்கு அதுவும் ஒரு சிகிச்சை முறையாக இருந்து டிபர்குலோசிஸ் அப்படின்ற டிபி நோயிலிருந்து நோயாளிகள் மீண்டு வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் அது இருக்கும் அப்படின்னு அந்த ஓப்பன் ஏர் ட்ரீட்மெண்ட்டை நியூ சவுத் வேல்ஸில் ஃபிலிப் சிட்னி ஜோன்ஸ் தான் அறிமுகப்படுத்தினாங்க. இதுக்கப்புறம் 1900 காலகட்டத்தில் இவர் பல்வேறு பொறுப்புகளை பெற்றாங்க. குறிப்பாக யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியோடைய உமன்ஸ் காலேஜ் அதனுடைய ஒரு கவுன்சிலில் மெம்பராக 1901ஆம் ஆண்டு ஃபிலிப் சிட்னி ஜோன்ஸ் நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் 1903ஆம் ஆண்டு இன்னொரு ராயல் கமிஷன் அமைக்கப்பட்டது. அந்த ராயல் கமிஷன் எதுக்குன்னா, ஆஸ்திரேலியாவில் அந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து குழந்தை பிறக்கும் போதே இறந்து பிறந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கவும் இல்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம், இந்த இன்ஃபென்ட் மோர்டாலிட்டிக்கும் பெர்த் ரிடக்ஷன் இந்த ரெண்டுத்துக்கும் என்ன காரணம் அப்படின்றத ஆய்வு செய்யறதுக்காக ஒரு கமிஷன் உருவாக்கப்பட்டது, ஒரு ராயல் கமிஷன். அதுதான் 1903ஆம் ஆண்டு. அந்த 1903ஆம் ஆண்டு அந்த ராயல் கமிஷனுடைய ஒரு மெம்பராகவும் ஃபிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இவரும் அதுக்குண்டான காரணங்கள் பெர்த் ரிடக்ஷன், அதுக்கப்புறமா இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி, இந்த ரெண்டுத்துக்குண்டான ரீசன் குறித்து ரிப்போர்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க. இதுக்கப்புறம் 1904ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியோடைய உமன்ஸ் காலேஜோடைய மெம்பர், கவுன்சில் மெம்பர் அப்படின்ற பதவியிலிருந்து விலகுறாங்க. ஏன்னா அதே 1904ஆம் ஆண்டு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியினுடைய வைஸ் சான்சலராக ஃபிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. அடுத்து 1905ஆம் ஆண்டு இவர் வந்து டிபர்குலோசிஸ் ட்ரீட்மெண்ட்டில் இவர் ஆற்றின பங்களிப்புக்கு இவரை கௌரவிக்கிறதுக்காக யுனைடெட் கிங்டம் தரப்பிலிருந்து ஃபிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து நைட் பேச்சுலர் ஆக்கப்பட்டாங்க.
பண்ணாங்க, அதாவது நைட் பண்ணப்பட்டாங்கன்னா இவருக்கு சர் பட்டம் வழங்கப்பட்டது. ஸோ 1905க்கு பிறகு தான் பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து சர் பிலிப் சிட்னி ஜோன்ஸ் அப்படின்னு கௌரவத்தோட அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து 1906ஆம் ஆண்டு பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி அதனுடைய வைஸ் சான்சலர் அப்படின்ற பதவியிலிருந்து விலகுறாங்க. இருந்தாலும் தொடர்ச்சியாக அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியோடைய மெம்பர் ஆஃப் செனட்டாக தொடர்ந்து இவர் வந்து இருந்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1909ஆம் ஆண்டு நியூ சவுத் வேல்ஸ்லேயே இருக்கக்கூடிய நியூ சவுத் வேல்ஸ் போர்ட் ஆஃப் ஹெல்த், இது வந்து மெடிக்கல் போர்ட் ஆஃப் நியூ சவுத் வேல்ஸ் அப்படின்னும் அழைக்கப்படும், அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக 1909ஆம் ஆண்டு பிலிப் சிட்னி ஜோன்ஸ் நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா உமன்ஸ் காலேஜ் ஆஃப் தி யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி அதனுடைய கவுன்சிலில் மெம்பராக 2வது முறை 1909ஆம் ஆண்டு பிலிப் சிட்னி ஜோன்ஸ் நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் இவர் வந்து டிபர்குலோசிஸ் ட்ரீட்மெண்ட் குறித்து நிறைய ரிசர்ச் ஒர்க்ஸ் எல்லாம் இவர் வந்து எழுதினாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது 1910ஆம் ஆண்டு இவர் வெளியிட்ட த டிபர்குலோசிஸ் ப்ராப்ளம் இன் ஆஸ்திரேலியா அப்படின்ற ஒர்க்கு. இது 1910ஆம் ஆண்டு பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறமா டிபர்குலோசிஸ் அட்வைசரி போர்டு அதனுடைய ஒரு மெம்பராக 1912ஆம் ஆண்டு பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அடுத்து அங்கிருந்து 2 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1914ஆம் ஆண்டு நேஷனல் அசோசியேஷன் ஃபார் தி பிரிவென்ஷன் அண்ட் கியூர் ஃபார் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு தேசிய சங்கமானது ஆஸ்திரேலியாவில் 1914ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. அது நிறுவப்படுறதுக்கு ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸாக பிலிப் சிட்னி ஜோன்ஸும் இருந்தாங்க. இருந்தது மட்டும் இல்லாமல் ஃபவுண்டேஷன் மெம்பராக மட்டும் இல்லாமல் அந்த நேஷனல் அசோசியேஷன் ஃபார் தி பிரிவென்ஷன் அண்ட் கியூர் ஆஃப் கன்சம்ஷன் அதனுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடெண்டாகவும் அதே 1914ஆம் ஆண்டு பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. இது என்ன கன்சம்ஷன் அப்படின்னா டிபர்குலோசிஸ் டிபி நோயை தான் குறிக்குது. ஸோ டிபி நோயிலிருந்து பாதுகாத்துக்கிறதுக்கும் அந்த டிபி நோய் ஏற்பட்டால் அதுக்குண்டான சிகிச்சை கொடுத்து குணமடைய வைக்கிறதுக்காகவும் உருவாக்கப்பட்டது தான் இந்த நேஷனல் அசோசியேஷன் ஃபார் தி பிரிவென்ஷன் அண்டு கியூர் ஆஃப் கன்சம்ஷன் அப்படின்றது. அதனுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடெண்டாக 1914ஆம் ஆண்டு பிலிப் சிட்னி ஜோன்ஸே நியமிக்கப்பட்டாங்க. இதே காலகட்டத்தில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நியூ சவுத் வேல்ஸ்லேயே இருக்கக்கூடிய திரில்மியர் அதுக்கப்புறமா அதே மாதிரி வென்வொர்த் ஃபால்ஸ் இது போன்ற இடங்கள்ல குயின் விக்டோரியா ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த டிபர்குலோசிஸ்க்காக ஒரு ஹோம் ஆனது உருவாக்கப்பட்டது. அது வந்து குயின் விக்டோரியா ஹோம்ஸ் ஃபார் கன்சம்டிவ்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். கன்சம்டிவ்ஸ்னாலும் டிபியை தான் குறிக்கும். ஸோ அந்த டிபர்குலோசிஸ் ஏற்பட்டால் அங்கே அந்த சிகிச்சை கொடுக்கறதுக்காக தனியாக அந்த குயின் விக்டோரியா ஹோம் ஆனது உருவாக்கப்பட்டது. ஸோ அது நிறுவப்படுறதுக்கு முக்கிய ஃபவுண்டராகவும் இவர் பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து இருந்தாங்க. அடுத்து 1916ஆம் ஆண்டு நியூ சவுத் வேல்ஸ் இன்ஸ்டிடியூட் ஃபார் தி டெஃப் டம் அண்டு பிளைண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று, அதாவது காது கேளாதோர் வாய் பேச முடியாதவங்க அதே மாதிரி கண்ணு தெரியாதவங்க அவங்களுக்காக இருக்கக்கூடிய நியூ சவுத் வேல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட், அதில் ஒரு முக்கிய பொறுப்பில் 1916ஆம் ஆண்டு பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க. அடுத்து 1917ஆம் ஆண்டு அந்த உமன்ஸ் காலேஜ் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி அதனுடைய கவுன்சில் மெம்பர் அப்படின்ற பொறுப்பிலிருந்து இவர் வந்து விலகுறாங்க. இதுக்கப்புறம் 1918ஆம் ஆண்டு பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து உடல்நல குறைபாடுனால பாதிக்கப்படுறாங்க. உடல்நல குறைபாடுனால பாதிக்கப்பட்ட இவர் இறுதியாக 1918 செப்டம்பர் 18 அன்னைக்கு இவருடைய 82 வயதில் பிலிப் சிட்னி ஜோன்ஸ் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1918 செப்டம்பர் 18 அன்னைக்கு இவருடைய 82 வயதில் பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பிறகு பெர்சி ஸ்பென்ஸ் அப்படின்னு ஒரு ஓவியர், அவர் வந்து இவருடைய ஓவியத்தை வந்து போர்ட்ரேட்டாக வந்து உருவாக்கியிருந்தாங்க. அது வந்து ஆஸ்திரேலியாவுடைய நியூ சவுத் வேல்ஸில் இருக்கக்கூடிய அந்த நியூ சவுத் வேல்ஸ் போர்ட் ஆஃப் ஹெல்த்தில் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ராயல் பிரின்ஸ் ஆல்ஃப்ரட் ஹாஸ்பிட்டல்லையும் இன்னைக்கு வரைக்கும் வைக்கப்பட்டிருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து இறந்து போனதுக்கப்புறமா அதே 1918 செப்டம்பர் அந்த காலகட்டத்தில் இவர் இறந்து போனதுக்கப்புறமா சிட்னி மார்னிங் ஹெரால்டு அப்படின்ற ஜேர்னல், அதுக்கப்புறமா மெடிக்கல் ஜேர்னல் ஆஃப் ஆஸ்திரேலியா அவங்க தரப்பிலிருந்து இரங்கல் செய்தி வெளியிடப்பட்டு ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்பட்ட மருத்துவத்துறையில் ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து இவருடைய வாழ்க்கையில் குறிப்பாக வந்து மருத்துவத்தில் 1860 ஆரம்பித்து இவர் இறக்குற வரைக்கும் 1918 வரைக்கும் கிட்டத்தட்ட 48 ஆண்டுகள் வந்து 58 ஆண்டுகள் வந்து பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து டிபர்குலோசிஸுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை மேம்படுத்துறதா இருக்கட்டும், அதே மாதிரி 1870ஆம் ஆண்டு அந்த ஓவரெக்டமி அப்படின்ற சர்ஜிக்கல் ப்ரொசீஜர், அதாவது ஒவேரியன் டியூமரை ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணவர் அப்படின்ற பெருமையாக இருக்கட்டும், இது மாதிரி பல சாதனைகளை
பிலிப் சிட்னி ஜோன்ஸ் வந்து படைச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் தேவாலயம் சார்ந்த சில பொறுப்புகளையும் இவர் வந்து பணியாற்றியிருந்தாங்க. இதெல்லாம் சொல்லிட்டே போகலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட பிலிப் சிட்னி ஜோன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, பிலிப் சிட்னி ஜோன்ஸோடைய அப்பாவான டேவிட் ஜோன்ஸ் அவர் மூலமாக நிறுவப்பட்ட, அது வந்து 1838 நிறுவப்பட்டது டேவிட் ஜோன்ஸ் லிமிடெட் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். அது வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அது வந்து டேவிட் ஜோன்ஸ் டை லிமிடெட் அப்படின்ற பேர்ல இன்னைக்கு வரைக்குமே வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். தேங்க்யூ.